அதில் வந்து வெளிக்கொண்டு வர முடியும். அவங்களால அவங்களோட முழு படைப்புகளையும் வெளியில் கொண்டு வர முடியும். ஆனால் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டிய, சிரமப்பட்டு கொண்டு வர வேண்டிய துறைனா அது வந்து திரைப்படத்துறை. ஆனால் அதில் ரொம்ப வெகு சிலர் மட்டுமே வந்து காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை செஞ்சுக்காமையே தயாரிப்பாளருக்கும் திருப்தி கொடுத்து தன்னோட ஆற்றலையும் வெளிப்படுத்தி அதே சமயம் வெற்றி திரைப்படங்களையும் படைச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில படம் வேணால் சாத்தியமாகலாம். இப்போ நீங்கள் பல இயக்குநர்கள் எல்லாம் பார்க்குறீங்க, 75 படம்ங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனால் அதையும் சாத்தியமாக்கி இருக்கிறார் ஐயா அவர்கள். தனது திறமையால நடிகரையும் தயாரிப்பாளரையும் மக்களையும் ஒரு சேர திருப்திப்படுத்தி கோலோச்சிய இயக்குனர் இவர்தான். நடிகர் ரஜினிகாந்த் இன்று உலக புகழ்பெற்ற நடிகராக இருப்பதற்கு காரணமாக இருக்கும் முக்கியமானவர்களுள் இவரும் ஒருவர். அவரிடம் இருந்த திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வெளிச்சமிட்டு காட்டியவர் அவர். அதற்கான எந்த சுவடையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னடக்கத்தின் உருவமாகவே இருப்பவர். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த காவியங்களை படைத்தவர் ஐயா திரு எஸ்.பி. முத்துராமன் அவர்கள். ஐயாவை பற்றி எனக்கு அதிகமாக இயக்குனருங்கிறத தாண்டி ரொம்ப அதிகமாக தெரியாது. நான் நேற்று எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு இதில் பேசணும், ஐயாவை பற்றி ஏதாவது சொல்லணுமே, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னு. இப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, எனக்கு அதிகமாக தெரியாது, இயக்குனர் அவரோட படங்கள் தெரியும், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா வந்து ஒரு ரொம்ப தன்னடக்கம் மிக்கவர். ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா கூட அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு அதோட பணிவோடு பேசக்கூடியவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இங்கே வந்தப்போ தான் பார்த்தேன், அந்த பொண்ணு நடனம் ஆடின பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பரிசு கொடுத்த உடனே அதோட சின்ன சின்ன சந்தோஷங்கள், அந்த சின்ன குழந்தையோட மனசில் ஒரு சந்தோஷம் அது வாழ்நாளைக்கு இருக்கும் இல்லையா. ஐயா உடனே எல்லாரும் சேர்ந்து நின்று அதோட புகைப்படம் எடுத்துக்கணும்னு நினச்சப்ப நான் நினச்சிக்கிட்டேன், அவங்களோட தன்னடக்கமும் அந்த அமைதியும். ஐயா பல ஆண்டு காலமாக நம்ம மனவளக்கலை மன்றத்தில் பங்கு பெறவங்களா இருந்திருக்காங்க. ஐயாவோட உன்னதமான அனுபவங்களை இப்போது அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களை மனதில் நினைத்துக் கொண்டு என் உரையை தொடர்கிறேன். வேதாத்ரி மகரிஷி எளிய முறை குண்டாலினி யோகா மையத்துடைய 10ஆம் ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நியமன பாராளுமன்ற உறுப்பினர் ஆர். தினகரன் ஐயா அவர்களே, இந்த விழாவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருப்பதன் மூலம் இந்த விழாவை சிங்கப்பூர் அரசே வரவேற்கிறது என்று நான் நினைக்கிறேன். அருட்தந்தை மகரிஷி அவர்களுக்கும் சிங்கப்பூர் தந்தை இகுவான் யூ அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய செல்வராஜ் அவர்களும் கூறினார். அவர் யோகா செய்வார், தியானம் செய்வார். ஐயா நம்முடைய மகரிஷி அவர்களும் யோகாவையும் தியானத்தையும் மக்களிடத்தில் பரப்பியுள்ளார். ஆகவே ரெண்டு அருட்தந்தையும் சிங்கப்பூர் தந்தையும் ஒன்றாக இருப்பதன் மூலமாக சிங்கப்பூர் அதற்கு சரியான இடம் என்பது நமக்கு தெரிகிறது. ஆகவே அந்த சிங்கப்பூர் மக்களுக்கும் நம்முடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பி நம்முடைய தினகரன் அவர்கள் படிப்பு, அவர் வாங்கிய விருதுகள், அவர் வகிக்கும் பதவிகள் எல்லாமே நமக்கு பெருமை சேர்க்கிறது. ஐயா தினகரன் அவர்களை பற்றி எனக்கு 2 பக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை குறிப்புகள் எனக்கு திறக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு பெருமை உடையவர் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அப்படி பெருமை வாய்ந்த தினகரன் அவர்கள் என்னுடைய மாப்பிள்ளை நாச்சியப்பன் அவருடைய வகுப்பு தோழர் என்பதை நான் இங்கே பெருமையாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். எல்லாம் கைதட்டலாம் இடத்திலேயே நான் சொல்லி கைதுட்டுவாங்க. ஏன்னா நாங்கள் சினிமாக்காரங்க கொஞ்சம் கைதட்டலாம் கேட்டால் தான் ஐயாட்டே சொல்லியிருக்கேன், மயிலாடுதுறை ஐயாட்டே எங்களெல்லாம் விடும்போது கொஞ்சம் கைதட்ட சொல்லுங்கள் சார், ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆகவே அப்படிப்பட்ட நாச்சியப்பனுடைய மாப்பிள்ளை நாச்சியப்பனுடைய வகுப்பு தொடர், அந்த நாச்சியப்பனுடைய மகள் மாதவியும் மாப்பிள்ளை வள்ளியப்பனும் அவருடைய தம்பி ராமுவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதையும் நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்காக அல்ல, தினகரன் அவர்களுக்காக. அதே போல ஐயா தினகரன் அவருடைய நண்பர் என்னுடைய தம்பி சுபவீரபாண்டியன் என்பதையும் இந்த மன்றத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட அவர் காரைக்குடியைச் சேர்ந்தவர். எங்களுடைய ஊரும் காரைக்குடி. அது வன்வாசலோடு அவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன்.
நீ மட்டும் மகிழ்ச்சி அடைஞ்சா போதுமான்னு சொல்லுவீங்க. அவர் ஒரு தமிழர். ஆகவே இங்கே இருக்கிற தமிழர்கள் அத்தனை சார்பில் இங்கே மற்றொரு சிறப்பு விருந்தினர் நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர் ஆர். சர்மா செல்வராஜ் அவர்கள். இவர் தான் என்னை இங்கே வரணும்னு கேட்டுட்டார். அவரே சொன்னார். என்னை அழைத்தவர் அவர் தான். இங்கே வந்தபோது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இந்த குழுவினரே வந்து என்னை வரவேற்றார். ஆகவே மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறார். நம்முடைய பண்பாடும் நம்முடைய கலாச்சாரமும் இன்னும் வர வேண்டாம், நான் வந்துடுவேன், என் பேரை மாப்பிள்ளை பேத்தி எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னேன். கேட்கல. நாங்கள் அழைச்சிருக்கோம், நாங்கள் வந்து தான் வரவேற்போம்னு அவ்வளவு பேரும் வந்து வரவேற்றார்கள் என்றால் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் விருந்தோம்பலும் இன்னும் இருக்கிறது என்பதை சிங்கப்பூர். அதற்காக அந்த குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றி கலந்த வாழ்த்துக்கள். சர்மா செல்வராஜ் அவர்கள் சென்னை, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா இப்படி ஒவ்வொரு நாடுக்கும் போய் வேதாத்துடைய தூதுவராக பணியாற்றி இருக்கிறார். அந்த தூதுவருடைய பேச்சை கேட்டீங்க. அந்த தூதுவருக்கு இந்த உலக சமாதான சங்கத்துடைய சார்பில் நன்றியை நான் தெரிவிச்சிருக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் தூதுவர்கள் இருப்பதனால தான் ஐயாவுடைய கொள்கைகள் வேகமாக உலகத்திலே பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே அவருக்கு எல்லாம் ஒரு தடவை கைதட்டி பாராட்டுகிறார். இங்கே பல மன்றங்களில் இருந்து பெரியவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸ்ரீகண்டன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள், சண்முகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், நம்முடைய ஜேவனி விஸ்வலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், தர்மராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி நான் படிச்சுட்டு போனால் நிறைய பேரை சொல்லக்கூடிய அளவு இருக்கு. ஆகவே நான் பெயர் சொன்னவர்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களும் பெயர் சொன்னதாக நினைத்துக் கொள்ளுங்கள். காலம் கருதி அத்தனை பேரையும் சொல்லவில்லை. அப்படி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது எல்லாம் சிங்கப்பூர்ல இன்னைக்கு வந்து ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கெல்லாம் போவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். வந்தபோது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. ஆனா இப்ப பார்த்தா அரங்கம் நிறைய இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்களே. ஆகவே உலகம் விரைவிலேயே நல்ல வழிக்கு போகும் என்பதற்கு உங்களுடைய வருகை எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. என்னாகுமோ 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 சொல்லும்போது நல்ல வழிகாட்டி கிடைச்சால் அது நல்ல வழிகளை பின்பற்றுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக உங்க எல்லாரையும் நான் மனம் வந்து பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நல்ல கைதட்ட கெட்ட வழியில போறதுக்கு நம்ம தான் காரணம், நல்ல வழியில போறதுக்கு நம்ம தான் காரணம். ஆக நல்ல வழியில வருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று சொல்வது எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பெருமை, இந்த ஐயா வேதாத்ரி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற பெருமை. ஆகவே உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த அமைப்பு 2003ஆம் வருஷம் சுப்ரீம் குண்டலினி யோகா சொசைட்டி தவ மையமாக அருள்நிதி இந்திராணி அவர்களும் சிங்கப்பூர் தமிழ் சங்க தலைவர் திரு மறைமுறை மாறன் அவர்களும் கேட்டுக்கொண்டபடி சிங்கப்பூர் தமிழ் சங்கத்தில் தொடங்கப்பட்டது. பின் சமுதாய சேவா சங்கத்தில் பதிவு பெற்று எஸ்டிஎஸ் ஸ்டை சென்டர் என்ற பெயருடன் தனித்து இயங்க ஆரம்பித்தது. பேராசிரியர் சர்மா செல்வராஜ் அவர்கள், பேராசிரியர் விஸ்வலிங்கம் அவர்கள், துணை பேராசிரியர் முத்துசாமி, துணை பேராசிரியர் அன்பழகன் ஆகியோருடைய தன்னலமற்ற தொண்டினால் இம்மையத்தினை உருவாக்கியது. இவர்கள்தான் இந்த மன்றத்துடைய வேறு. உலக சமுதாய சங்க தலைவர் அருள்நிதி SKM மயிலானந்தம் ஐயா உட்பட பல மூத்த பேராசிரியர்களையும் துணை பேராசிரியர்களையும் சென்னையிலிருந்து வரவழைத்து வகுப்புகளை நடத்தியிருக்கிறார்கள், விழாக்களை எடுத்திருக்கிறார்கள், மலர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தம் இதுவரை 1145 பேருக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. 1145 இதில் 128 பேர் அருள்நிதியாளர் பயிற்சி முடித்து 70 பேர் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மையத்திற்கு இப்போதைய தலைவர் அன்பழகன் அவர்கள், துணைத் தலைவர் ஜெயலட்சுமி அவர்கள், செயலாளர் திருச்செல்வம் அவர்கள், பொருளாளர் விஸ்வலிங்கம் அவர்கள் அத்தனை பேரும் இந்த சங்கத்தை எப்படி நடத்துகிறார்கள் வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த மன்றத்தில் கூடியிருக்கிற நீங்களே சாட்சி. ஆகவே நிர்வாகத்தில் இந்த விழாவிலே துரியதவம் நடத்தி வைத்த லவண்யா கணேசன் அவர்களுக்கும், நன்றி கூற இருக்கிற சங்கர் அவர்களுக்கும், அறிக்கையில் வாசித்த செந்தில் அவர்களுக்கும்,
இந்த நிகழ்ச்சியிலே நடனமாடிய சந்தியா அவர்களுக்கும் அவருடைய குரு சாதனா டீச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வெகு அழகாக தொகுத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆசிரியர் மீனா அவர்களுக்கும், அவர் என்னை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல, அவங்க அப்பாட்ட போய் கேட்டிருக்கிறார். அவங்ககிட்ட என் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். அது ஒரு காலகட்டத்தை தாண்டி ஆச்சுன்னா அந்த ஜெனரேஷன் கேப்பில் தெரியாமல் போயிடுது. ஆனாலும் கூட நான் மீனா அவர்களை பாராட்டுகிறேன். நல்ல தமிழில் அழகாக தொகுத்து வருகிறார். அதே போல அடுத்து இங்கே விஷன் டிப்ளமா என்று பல மாணவர்கள் அந்த பட்டத்தை வாங்கினார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து பட்டம் வாங்கிய அத்தனை பேரும் இளைஞர்கள். அதாவது நம்முடைய அப்படின்னால வருங்கால உலகம் சிறப்பாக இருக்கு என்பதை எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க எல்லாம் பார்த்தீங்க, எல்லாம் இளைஞர்கள், பெண்களும் சரி ஆண்களும் சரி. ஆகவே இதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா வருங்கால உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆகவே இளைஞர் கையில வேதாத்திரி யூனிவர்சிட்டி போய் சேர்ந்திருக்காரு சொன்னாரு. வருங்கால உலகம் நல்ல உலகமாக விழுப்புணர்வு உலகமாக. அதே போல நிர்வாக குழுவினர், உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அருந்தியாளர்கள், அதே போல பயிற்சியாளர்கள் அனைவரையும் நாம் நன்றியோடு அவர்களை வாழ்த்துவோம். அவர்கள் தொண்டு தொடர ஐயாவுடைய ஆசியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு முறை கைதட்டிடுவோம். மொத்தம் பல பேராசிரியர்கள் இந்த வேலைகளில் வந்து பேசியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பேராசிரியர்களே நல்லா பேசுகிறாங்க. இந்த சேர்மன் செல்வராஜ் மாரி பேராசிரியர்கள் தான் நாங்கள் நினைத்துக்கா சென்னையிலேருந்து வரணும், அவசியமே இல்லை. ஆகவே இப்போ உங்கள் எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், இந்த ஆள் திரைப்படத்தில் இயக்குனர், இந்த ஆளை பிடிச்சி கொண்டாந்து இருக்கிறாங்களே. அப்புறம் அது மட்டும் இல்லை, அவர் அருள்நிதி எஸ்பி முத்துராமன் வேற சொல்கிறாங்களே. இவருக்கு அருள்நிதிக்கு என்ன சம்பந்தம்? ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கும் சம்பந்தம்னா ஓகே. இந்த அருள்நிதிக்கும் எஸ்பி முத்துராமனுக்கு என்ன சம்பந்தம்னு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே அந்த கேள்விக்குறிக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். சினிமா போய் பார்த்துட்டு ஒரே நிமிஷத்தில் ஓஹோன்னா தூக்கி ஊக்கி வச்சுருவீங்க. ஓகே, இல்லைன்னா கியூவில் நிற்கிறவனையும் போயிட்டு படம் குட்படா படத்தை சேர்ந்து கூப்பிடுங்க. அவ்வளவு விமர்சனத்துக்கு பேர் பெற்றவர்கள் இந்த ரசிகர்கள். ஆகவே அந்த சினிமாவை எப்படி எடுக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சும்மா ஒரு கோடு காட்டுறேன். இந்த சினிமா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா 23 துறைகளை சேர்ந்தவர்கள் அதற்காக வரும். ஒரு சினிமா எடுக்க 23 துறைகள் இருக்கு. 23 துறைகள் சேர்ந்தால் தான் ஒரு சினிமா படம் உருவாக்க முடியும். அது என்னென்னு சும்மா சொல்றேன். முதல்ல படம் போடுற தயாரிப்பாளர், அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தான் பேஸ். அடுத்தது இயக்குனர். தயாரிப்பாளர் படம் போடுறதுக்கு தயாரானு ஒரு இயக்குனர் செலக்ட் பண்ணி இவர்கிட்ட இயக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் சேர்ந்து ஒரு கதையை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதுவாங்க. அதன் பிறகு மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு இந்தந்த சுச்சுவேஷனில் சாங் வருது, இதுக்கெல்லாம் இசையமைக்கணும்னு சொல்லுவோம். அவர்கிட்ட கதையை சொல்லுவோம். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி இசையமைப்பார். இசையமைத்த பிறகு பாடலாசிரியரை கூப்பிட்டு பாடல் எழுத சொல்லுவோம். அந்த முறையும் உண்டு. மெட்டு போட்டு பாட்டு எழுதுறது உண்டு, பாட்டு எழுதி மெட்டு போடுறது உண்டு. இப்போ கவியரசு கண்ணதாசன் வந்து எம்எஸ்சி இருப்பாங்க. வந்தோடனே கேட்பாரு, விஷு இன்னைக்கு என்ன பாட்டுக்கு மெட்டா மெட்டுக்கு பாட்டான்னு கேட்பாரு. பாட்டுக்கு மெட்டு அப்படின்னா கதையோடு வரக்கூடிய பாடல்களுக்கு கதையை கேட்டுக்கிட்டு கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதுவாங்க. கண்ணதாசன் எழுதுற பாடலுக்கு விஸ்வநாதன் சார் மெட்டு போடுவார். இன்னொரு நாளைக்கு சொல்லுவார், இல்லைண்ணே இது வந்து மெட்டுக்கு பாட்டுனே, இது ஒரு ஹோட்டல் சாங்குண்ணே, இது சுச்சுவேஷன்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் அழகாக டியூன் போட்டிருக்கேனே, அதுக்கு வார்த்தை கொடுங்கண்ணே அப்படின்னு மெட்டுக்கு பாட்டு எழுதுவார். ஆகவே இந்த பாட்டுக்கு மெட்டு எழுதும்போதும் சரி, மெட்டுக்கு பாட்டு எழுதும்போதும் சரி, டைரக்டர் உட்காந்து அவருடைய அபிப்பிராயத்தை சொல்லி ஆகணும். யார்கிட்ட? விஸ்வநாதன் சார்ட்டையும் கண்ணதாசன்ட்டையும் சொல்லணும். என்ன பார்த்துங்க, ரெண்டு இமயத்துக்கிட்ட போய் டைரக்டர் மாட்டிக்குவார். அப்புறம் நடிகைகள் அடுத்த கதைக்கு யார் சரியாக இருக்கணும், எந்த நடிகரை போட்டால் நல்லாயிருக்கும், எந்த நடிகரை போட்டால் சரியாக இருக்கணும் தேர்ந்தெடுக்கணும். அந்த காலத்தில் ஏவி பிடிச்சிட்டியார் காலத்துல எல்லாம் கதைக்கு நாங்கள் நடிகர்களை தேர்ந்தெடுத்தோம். இப்போ நடிகர்களுக்கு நாங்கள் கதை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம்.
ரஜினிகாந்த் நடித்தா இந்த கதை சரியாக இருக்கும், கமல் நடித்தா இந்த கதை சரியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி இப்போ நாங்கள் நடிகர்களுக்காக கதை தரோம். எது சரி அப்படின்னு கேட்காங்க. அதுலேயும் வெற்றி பெற்றிருக்கோம், இதுலேயும் வெற்றி பெற்றிருக்கோம். ஆக இதுக்கும் டைரக்டர் உட்காந்துருக்கணும். இதுக்கு இந்த எல்லா பொறுப்புகளையும் தன்னை ஏற்றிக்கணும். அப்புறம் நடிகர்களுக்கு அந்த பிறகு செட்டு என்ன செட்டு போடணும், ஆர்ட் டைரக்டர் உட்காந்து எந்த செட்டை பற்றி எனக்கு இது மாதிரி வில்லேஜ் மாதிரி இருக்குது, குடிசை வேணும், படக்கார வீடு, பெரிய மாளிகை வேணும், இதில் ஒரு பெரிய டான்ஸ் எடுக்க போகிறேன், ரிச்சாக செட்டு இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லணும். அந்த முதலாளி அதுக்கு தயாராக இருக்கணும். டைரக்டர் விரும்புகிற மாதிரி எடுக்கிறதுக்கு முதலாளியுடைய பணமும் அவங்களுடைய செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒப்பனை, ஆடை, உடை, இது எல்லாத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நகை, இதெல்லாம் பண்ணி வைப்பாங்க. ட்ரெஸ் வாங்கி வச்சு, ட்ரெஸ்ஸு நகை வாங்கி வச்சு எல்லாம் போட்டு வச்சோடனே எங்கள் கதாநாயகி சார் ஒன்றுமே மேட்ச் இல்லாமல் வாங்கி வச்சுருக்காங்க சார், இதுவுமே சூப்பர் சார், ஷூட்டிங் கேன்சல் பண்ணி போட்டோம். அப்புறம் போய் அந்த அம்மாவை போய் இல்லைம்மா நீயே போய் வாங்கிட்டு வந்துடுமான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மாவைக்கு அனுப்பிச்சு கால் அனுப்பிச்சு பணம் அனுப்பிச்சு எல்லாம் வாங்கிட்டு வரேன். அந்த சாப்பாடு வந்திருக்கணும், சாப்பாடு சரியா இல்லை அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சண்டை போட்டாங்கன்னு ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுவும் டைரக்டர்கிட்ட சார் அந்த அம்மா குடிச்சிட்டு போயிட்டாங்க, ஏன் அவங்க கேட்குற இடத்துல போய் வாங்கியாந்து கொடுக்கல, ஏன் பண்ணுறீங்கிறது. அப்புறம் இங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜரோட சண்டை. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஒளிப்பதிவு, கேமரா. டைரக்டருடைய கண்ணு தான் கேமராமேன். நான் என்ன நினைக்கிறனோ, நான் என்ன சொல்லணுமோ அவர் அதை படமாக ஆக்கி தரணும். அதே நான் 70 படம் பண்ணேன், அதில் எல்லாத்துக்குமே என்னுடைய கேமராமேன் கண்ணுன்னு சொல்லுவேன். அது பாபு சாரும் விநாயகன் கொடுத்தாங்க. அதே டைரக்டருடைய கண்ணுங்கிறவங்க ஒளிப்பதிவாளர். ஒளிப்பதிவாளர்கள் சரியாக செஞ்சால் தான் காட்சியை நீங்கள் சரியாக பார்க்க முடியும். அப்புறம் ஒலி, சவுண்டு, அந்த சத்தம், வசனம் கேட்குறது, இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் அந்த ரீரெக்கார்டிங், எஃபெக்ட் சவுண்ட்ஸு, கார் போகும்போது கார் போகணும், பிளேன் போகும்போது பிளேன் போகணும், இது எல்லாம் நாங்கள் உட்காந்து பார்க்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் எடிட்டிங். இந்த எல்லா விஷயத்தையும் நாங்கள் எடுத்து கொண்டு போய் எடிட்டிங்கில் போட்டுருவோம். தேவை உள்ளது, தேவையில்லாது, வேண்டியது, வேண்டாது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பத்திரிகையில் எடிட் பண்ணுற மாதிரி அந்த ஃபிலிமில் எல்லாத்தையும் எடிட் பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் அங்கே போய் சேருவோம். அப்புறம் லேபரட்டரி, இதை டெவலப் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு அது லேபரட்டரிஸ். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 23 துறைகளை வச்சால்தான் ஒரு படம் எடுக்க முடியும். ஆக இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆக இனிமேல் வர்ற படங்கள் பார்த்துட்டு அதுக்காகவாவது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சார். ஆக மொத்தத்தில் டைரக்டர் அப்படிங்கிறவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். இவ்வளவுக்கும் பொறுப்பு அவர் தான். எது நல்லா இருந்தாலும் கெட்டு போனாலும் தலையில் விடிய போகிறது டைரக்டர் கையில். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி தெரியுமா, நான் 1973 கனிமுத்து பாப்பான்னு முத ஒரு படத்தை இயக்கிறேன். அதுக்கு முன்னால் 15 வருஷம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடிட்டிங் அப்ரண்டிஸாக இருந்து எடிட்டர் ஆகி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி ஏசி திருவச்சந்திரட்ட சிஷ்யனாக இருந்து அவருக்கு ஒரு 13 படம் வேலை செஞ்சு இப்படி எல்லாம் இருந்ததுக்கு பிறகு 1973 கனிமுத்து பாப்பான்னு ஒரு படத்தை போனேன். அதுக்கு பிறகு பலவிதமான படங்கள், பலவிதமான கதைகள், நாடகத்தை பண்ணியிருக்கோம், சினிமாவை பண்ணியிருக்கோம், நாவலை பண்ணியிருக்கோம், ஃபைட் பண்ணியிருக்கோம், கமர்ஷியல் பண்ணியிருக்கோம், சென்டிமெண்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணி 1993 பாண்டியன்கிற படத்தை இயக்குனேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதில் ஹீரோ. ஆக மொத்தத்தில் 20 வருஷ காலத்தில் நான் பண்ண படங்கள் 70. 20 வருஷத்தில் நான் படம் பண்ணி 70. அதில் அண்ணன் நடிகர்கள் சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் 3. கபரிமான், அடுத்த செஞ்சேன். அந்த படம் என்ன படம் தெரியுமா? காதலை பூ வச்சுக்கிட்டு அம்மா உனியே அப்பா உனியேன்னு நான் களத்து விட்டேன். அதான் அப்படி கமலஹாசன் உலகநாயகனை வந்த பிறகு அவரை வச்சு நான் இயக்கின படங்கள் 10 படங்கள். சகலகலவன், தூங்காதே. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 25 படங்கள். முரட்டுக்காலை, பாயுமுறை, நல்லவனுக்கு நல்லவன், இப்படி 25 படங்கள். நல்லா கேட்டுங்க. நான் இது போக ஜெயசங்கர் சார், முத்தரம் சார் வேலையும் பண்ணீங்க. ஆக இந்த சிங்கம் புலி கரடிகள் இருக்கு, சிவாஜி கணேசன், கமலஹாசன், ரஜினிகாந்த், இவங்களோட 70 படம் பண்ணியிருக்கேன்னா என் தலை எவ்வளவு டென்ஷன் வந்திருக்கும், எவ்வளவு இருக்க வந்திருக்கும். இந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் எனக்கு அந்த டென்ஷன் குறையும். அதில் தோல்வி அடைஞ்சிட்டா இன்னும் கொஞ்சம் இருக்க அதிகமாகிடும். ஆகவே ஒரு டைரக்டருடைய பணி
அவ்வளவு கஷ்டமான ஒரு இறுக்கமான ஒரு தொழில். இந்த தொழிலில் இருந்த எனக்கு ஸ்டுடியோவை தவிர வேற எதுவுமே தெரியாது. வேலை வேலை வேலை, ஷூட்டிங் எடிட்டிங், ஷூட்டிங் எடிட்டிங், இப்படி போய் ஆக மொத்தம் ஸ்டுடியோவில் இருந்த நாட்கள் தான் அதிகம். என் வீட்டில் இருந்த நாட்கள் மிக மிக குறைவு. ஆக மொத்தம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சினிமா சினிமா சினிமான்னு நான் வாழ்ந்தேன் தவிர குடும்பம்னு ஒன்று இருக்கிறதே நான் மறந்தேன். குடும்பத்தை நான் பார்த்ததில்லை. எனக்கு முதல் மனைவி ஸ்டுடியோ, ரெண்டாவது மனைவி தான் என்னுடைய மனைவி கமலா. குழந்தைகளை எல்லாம் என்ன படிக்குது என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. யாராவது நீங்கள் வந்து என் பையனை என்ன படிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுன்னு தெரியுமா? ஏடா ஐயா கேட்குறாங்களா என்ன படிக்கிறேன்னு சொல்லிடான்னு அவனை கத்துவேன். ஏன்னா எனக்கு அவன் படிக்கிறது தெரியாது. அவன் வந்து இந்த இவ்வளவு இதுலையும் என்னுடைய மனைவி, இந்த கணவனுடைய வெற்றிக்கு பின்னாலே மனைவி இருப்பாள்னு சொல்லுவாங்களே, அதுக்கு உதாரணம் என்னுடைய மனைவி கமலா. அது அந்த தொழிலில் கிடைச்ச எனக்கு கொடுத்த சப்போர்ட் மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி அந்த குடும்பத்தையும் நடத்தி எல்லா பணிகளையும் செஞ்சது என்னுடைய கமலா. அப்போ பாண்டியன் படத்தை யூனிட்டுக்காக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என் பிள்ளையில ஒரு பொண்ணு வந்து நாங்கள் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போனோம். அந்த என்னுடைய சின்ன மக அதை பார்த்தது ஒரு 10 நாள் அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த பொண்ணு ஒரு நாள் அழுதுகிட்டே கிட்ட வந்துச்சு. என்னம்மா என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, வாடகை வீட்டில் இருக்கும்போதாவது நீங்கள் பாத்ரூம் லெட்டினுக்கெல்லாம் வெளியில் போவீங்க, அப்போ உங்களை பார்ப்போம். இந்த புது வீடு கட்டிகிட்டு இருந்தோடனே அட்டாச்சு பாத்ரூம், உங்கள் பெட்ரூம்குள்ளேயே பாத்ரூம் இருக்குது. அது நீங்கள் எப்போ வர்றீங்க, எப்போ குடிக்கிறீங்க, எப்போ போறீங்கிறதே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சப்பா, உங்களை பார்த்து 10 நாள் ஆச்சுன்னு சொல்லி அழுதுது. அப்போ தான் எனக்கு சுருக்குன்னு மனசில் தச்சுது. ஆகா, பிள்ளைங்க இவ்வளோ தூரம் பாசமாக இருக்காங்க, அந்த பிள்ளைங்க மேலே பாசத்தையே காட்டலையேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு என் மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பாண்டியன் படம் முடிஞ்ச உடனே உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு சிங்கப்பூருக்கு போகிறேன்னு தான் சொன்னேன். ஒரே சந்தோஷம் எல்லாம். ஆஹா, எங்கள் அப்பா வந்து சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு பிள்ளைங்க சொல்ல, என் மனைவி சொல்ல, பக்கத்து வீட்டுக்கு போக, பள்ளிக்கூடத்துக்கு போக, எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிங்கப்பூர் போகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாண்டியன் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து என்னை வீட்டுக்கு உடனே வரைச்சு சொன்னாங்க. ஃபோன் வந்தது. வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி கமலா மாரடைப்பால் இறந்து போனார். யாருக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாலோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய பாரத்தையும் சேர்ந்து அவர் தூக்குறதுனால உடல் நலம் கெட்டு போய் மாரடைப்பால் இறந்து போனார். போனேன், பார்த்தேன், கத்துனேன், கதறினேன். ஆகவே அவள் இறந்து போனான்னு கூட நான் சொல்ல மாட்டேன். கடுமையான உழைப்பை அவளுக்கு கொடுத்து நான் அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆகவே ஒரு குற்ற உணர்வு, என் மனச்சாட்சிக்கு ஒரு குற்ற உணர்வு. உன் மனைவி சாகலடா, நீ கொன்னுட்டடா, குடும்பத்துக்குன்னு நேரம் ஒதுக்கலை, மனைவிக்குன்னு நேரம் ஒதுக்கலை, பிள்ளைகளுக்குன்னு நேரம் ஒதுக்கலை, ஆகவே உன் மனைவி இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனச்சாட்சியை குத்தி குத்தி காட்ட கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு வாழ்க்கைங்கிற அளவுக்கு நான் வந்தேன். அதன் பிறகுதான் நான் செஞ்ச தப்பை நான் உணர்ந்தேன். ஆகவே இப்போ உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை என்ன இருக்குன்னா, வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம், புகழ் புகழ் புகழ், இதுதான் வாழ்க்கையுடைய முறையாக போயிட்டு இருக்கு. ஆகவே உங்கள் எல்லாரையும் நான் பணிவோடு அன்போடு நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுவது, நான் அனுபவத்தில் சொல்கிறேன், ஐயா உங்கள் மனைவிக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக தயவு செஞ்சு நேரம் ஒதுக்குங்க. உங்கள் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குங்க. உங்கள் மனைவி மக்களை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது வெளியூருக்கு கூப்பிட்டு போங்க. வசதி உள்ளவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க. இன்னும் சொல்கிறேன், இதுவுமே வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுங்க. உங்க மனக்குறைகளை பரிமாறிக்கலாம். உங்க அந்த பொண்ணு சமைச்சு வச்சிருக்க, குடும்பத் தலைவி சமைச்சு வச்சிருக்காள் அந்த சாப்பாடு, அந்த சாப்பாடை அந்த குடும்பத் தலைவிகள் பரிமாறி அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு பிள்ளைகளும் கணவனும் சொல்லும் போது அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவீங்க. அந்த மகிழ்ச்சியை உங்க மனைவிக்கு கொடுங்க. ஒன்னா சாப்பிடுறதுங்கிறது வந்து ஒரு ஒற்றுமையை காட்டுவதற்காக, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பேசிக் கொள்வதற்காக, நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக உங்க எல்லாரையும் கேட்கிற, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒன்னா இருந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறத உங்க மனசுல இன்னையிலிருந்து உறுதிப்படுத்தி.
இந்த மாதிரி நான் சொல்லி பல இடங்கள்லையும் பல பெண்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூப்பிட்டு போகிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே விஷயத்தை இங்கே இருக்கிற பெண்களும் இங்கே இருக்கிற கணவனும் மனைவியும் அடுத்த முறை எனக்கு வரும்போது சொல்லணும் உங்களை என்று நான் பணியோட இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு அந்த படம் பாண்டியன் படத்தை மனைவியை வந்த 3வது நாளே ஷூட்டிங்கு போய் படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணி இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கு சமமாக லாபத்தை பிரித்து கொடுத்தாங்க. சார் வேண்டாம், சரவணன் சார் வேண்டாம், இல்லை சார், என் மனைவியுடைய ஆசையை நான் சின்சியராக வேலை செய்யலைங்கிறது தான் அவருக்கு கிடைச்ச பெரிய பேர். அவை இப்போ இறந்து போனதுனால படம் தள்ளி போச்சுக்கிறது வேண்டாம், அவை இறந்து போனாலும் படத்தை நான் சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணேன். படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த மனைவி இல்லை என்கிற தாக்கம் வந்து எப்பவுமே இருக்கும்போது தெரியாது, இருக்கும்போது அந்த அருமை தெரியாது, இல்லாத போது தான் அந்த அருமை தெரியும். அந்த இல்லாத போது அவள் இல்லையே என்கிற ஏக்கம், அந்த மனதில் ஏற்பட்ட தாக்கம், இது எல்லாம் சேர்ந்து என்னை வெளியில் வர முடியல. அப்போ என் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்துட்டு சொன்னாங்க, அப்போ நீங்கள் அதே மூடில் இருக்கீங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பொள்ளாச்சிக்கு போகும்போது அறிவுத்தூர் கோயிலை பார்த்தோம். ஆலியாரில் வந்து அறிவுத்தூர் கோயில் பார்த்து இது என்ன அமைப்பு என்னென்னு கேட்கும்போது சொன்னாங்க, இங்கே வேதாத்திரி மகரிஷின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு மன்றம் நடத்துகிறாங்க. அது என்னமோ எனக்கு படிச்சுன்னு மனசில் தோணுச்சு. நம்ம இந்த மாதிரி குழம்பி போயிருக்கிறோமே, உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் அங்கே இருக்கிற பேராசிரியர்கள்லாம் எனக்கு அந்த தத்துவங்களையெல்லாம் சொல்லி, ஐயா இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க, மனவளக்கலை மன்றம் இருக்குது, இல்லை நான் இங்கே ஆணியாருக்கு வந்து கற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னபோது இங்கே பாஸ்கர் ஒருத்தர் சொல்லல, கேகே நகரில் ஆர்வமியான ஒருத்தர் இருக்காங்க பேராசிரியர், அவர் இங்கே இருக்கார், அவரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம், நீங்கள் சென்னையில் கேகே நகர்லேயே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆகவே அங்கேயே ஆறுமுகையாட்டை அறிமுகமாகி கேகே நகரில் ஆறுமுகையாட்டை நான் கத்தாய்வு பயிற்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மீண்டும் ஆலியாருக்கு போய் ஐயா வேதாத்திரி மகர்ஷி அவரிடத்திலேயே பாடம் கேட்டு, அவர் எப்படி பாடம் நடத்துவார் தெரியுமா? இதை பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது திருப்பி திருப்பி சொல்லுவார், நம்ம மனசில் பதிகிற அளவுக்கு சொல்லுவார். அந்த மாதிரி எல்லா கருத்துக்களையும் மனசில் பதிச்சுக்கிட்டு அந்த அருள்நிதி அப்படிங்கிற பட்டத்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா கையிலேயே நான் வாங்கினேங்கிறத மகிழ்ச்சியோடு அந்த பயிற்சி பெற்ற பிறகு, அந்த உடல் பயிற்சி பெற்ற பிறகு, மனப்பயிற்சி பெற்ற பிறகு, காயல் பயிற்சி பெற்ற பிறகுதான் நான் தெளிவான மீண்டும் ஒரு முத்தராமனாக வாழ முடியுது, வாழ முடியும். ஆகவே மனவளக்கலையினுடைய பயிற்சியினால, தியானத்தினால மனம் சீர்பெற்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், மனவளக்கலையினுடைய பயிற்சியினால, தியானத்தினால, குண்டலி யோகாவால என்னுடைய மனம் சீர்பெற்றது. உடற்பயிற்சியின் மூலமாக உடல் பலம் பெற்றது. காயகல்ப பயிற்சியினாலே என்னுடைய ஆயுள் கூடிக்கொண்டே வருகிறது. எனக்கு என்ன வயசு? பிறந்த தேதிப்படி எனக்கு வயசு 79, உடல் வகுப்படி எனக்கு வயசு 59, மனசுப்படி எனக்கு வயசு 29, சிங்கப்பூர்ல உலகெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு வயசு 19. இவ்வளவு உறுதியா தைரியமா சொல்றேன். இது கூட நம்ம செல்வராஜ் அவர்கள் கூட 90 வயதெல்லாம் நம்ம வாழ்வோம் மாட்டோமான்னு சந்தேகப்பட்டார். இல்லை, நம்ம வாழ்வோம். நம்ம எந்த வழியில போறோம், என்ன செஞ்சுட்டு அது துணிவா சொல்லுங்க, பயப்படாதீங்க, நிச்சயமா நாம வாழ்வோம். அவர் 93 வந்தோம், 95 மண்டல வந்தோம், பெரியார் 97 வந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் தைரியம் போது நமக்கு ஏன் தைரியம் வரக்கூடாது? ஆபத்தை நம்ம கற்றுக்கொண்ட பாடத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நிச்சயமா நாம வாழ்வோம், அது எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கா? ஆகவே இவ்வளவு இதுக்கும் சோர்வு இல்லாமல் இதுவும் வந்து நாங்கள் இன்னைக்கு வாலிபர்களாக வந்துட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகமெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறேன். போனதெல்லாம் மலேசியா வந்தேன், பழனிக்கு இப்போ சிங்கப்பூர் வந்திருக்கேன். நாளைக்கு ஐயா கூப்பிட்டாருன்னா ஆசிரியாவுக்கு போவேன்.
நிச்சயமாக இந்த பயிற்சியினாலே பலன் பெற்று வருவோம் என்பதனாலே அனுபவத்தோடு சொல்லுகிறேன், நீங்களும் பயிற்சி பெறுங்கள். உங்களுடைய வயசும் கூடும், மனசும் சீர்படும், உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். என்ன இப்போ முறைன்னா, பலவிதமான பிரச்சனைகள் வந்து சேர்ந்து பலவிதமான பொழுதுபோக்கு அது இது, இந்த நெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சான், கம்ப்யூட்டர் ஒன்று கண்டுபிடிச்சான், அது என்னென்ன வருதுன்னே தெரியல. அது என்னென்னமோ வருது, தப்பி தவிர எதாவது ஒன்றுன்னா வேற ஏதாவது வருது. அதான் சில பேர் வேணுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மனசு கெடாம இருக்கணும்னா இங்க வாங்க, உடம்பு கெடாம இருக்கணும்னா இங்க வாங்க, ஆயுள் நீளமாகணும்னா இங்க வாங்க. ஆகவே அவங்க சரியான முறையில் உங்களை பயிற்சி பெற்று சரியான மனிதர்களாக, மனித நேயம் உள்ள மனிதர்களாக உங்களை வேதாந்தி மகரிஷிகள் மாற்றுவார்கள். அவருடைய தொண்டர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் எத்தனை பேரும் இதுக்காகவே பாடுபட்டு இருக்காங்க. அது வழி இல்லை, வழி இல்லை, என்ன ஆக போதோ, என்ன செய்ய போகிறோமோ, கழிவுறோம், அது இதுன்னு திட்டிகிட்டே இருக்காது. இருக்கு வழியை புரிஞ்சுக்க, அந்த வழியில் வந்து நட. இன்னைக்கு ஐயா வந்தாங்க, தினகரன் ஐயா, அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் சொன்னேன், இதுதான் 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 அப்படின்னு. அழகாக நான் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு நம்முடைய கொள்கை பூராத்தையுமே தினகரன் ஐயா சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நான் உங்கள் எல்லாரும் முன்னாலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். ஐயா வந்து பாராளுமன்ற உறுப்பினராக மட்டும் இருக்கக்கூடாது, அவர் மனவள கலைமன்றத்தினுடைய உறுப்பினராகவும் ஆக வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். முன்னாலே சொல்கிறேன். அப்படி ஆவதினாலே அவருக்கு கிடைச்சிருக்க பேரு புகழெல்லாம் எனக்கு ஒரு 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை விட சிறப்பான பேரும் புகழும் உங்களுக்கு வரும் ஐயா. இங்கே வந்த பிறகு என்ன நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வர்றாங்க, வந்து சேர்றாங்க, பயிற்சி எடுத்துக்கிறாங்க, எடுத்ததோடு போயிடுறாங்க, தொடர்ந்து செய்கிறது இல்லை. இப்படி ஒரு குற்றச்சாட்டு எனக்கு வந்தது. அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கொள்ள அவசரம், பயிற்சி எடுத்து போயிட்டீங்கன்னா அந்த பயின்றதெல்லாம் போயிடும். ஐயா சொல்லுவாங்க, ரோஜா பூவை பறித்து கூடையில் போட்டு சாக்கடையில் கொண்டு போய் கொட்டுறதாரு கேட்பாரு. டைலாக், ரோஜா பூ பறித்து சாக்கடையில் கொண்டு போய் கொட்டுறாங்க. இங்கே வந்து படித்து பயின்ற பிறகு பழையபடிக்கு திரும்பி அங்கே போய் சாக்கடையில் போய் அவ்வளோ போறீங்க. தயவு செஞ்சு பயிற்சி விட்டு யாரும் விட்டுட்டு போகாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து செய்தீங்கன்னால்தான் இந்த பலன் தொடர்ந்து உங்களை வரும். கற்க கசடர கற்பவை கற்றவின் இருக்காத தக. கற்றுக்கிட்ட மட்டும் போதாது, கற்றுக்கிட்டபடி நடக்கணும், கற்றுக்கிட்டபடி செய்யணும், தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செஞ்சால் நாங்களாம் 80-90 பேசிக்கிட்டு இருக்கோம், 100 வயது வரையிலும் நீங்கள் வாழ முடியும் என்பதை நிரூபிக்க முடியும். அது மட்டும் நீங்கள் மட்டும் சேர்ந்தாலும் நீங்கள் மட்டும் போனாலும் பத்தாது. ஏன்னா இந்த கொள்கை நிறைய உலகம் பூரா பரவணும் அப்படின்னு சொல்லும்போது ஆளுக்கு ஒரு 5 பேரையாவது கொண்டு வந்து உறுப்பினராக சேரணும். நீங்கள் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க்கெலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சேர்ந்தவங்களுக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மற்றவங்களுக்கு வரணும் இல்லையா? ஒவ்வொரு நபரும் ஒரு 5 பேரையாவது உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாம் செயல்பட வேண்டும். செயல்பட்டால் தான் நம்ம தப்பிக்க உறுப்பினர்களுக்கு வர முடியும், நல்ல உலகத்துக்கு வர முடியும். இன்னைக்கு நாட்டில் உலகத்தில் எல்லாம் பார்த்தா விவாகரத்து விவாகரத்து விவாகரத்து, டைவர்ஸ் ரொம்ப சாதாரணமாக போச்சு. அவங்க நாகரிகம் சரி, நம்ம நாகரிகம் அப்படின்னு என் குழந்தையும் உன் குழந்தையும் நம்ம குழந்தையோட விளையாடுதுன்னு சொல்ற அவருடைய நாகரிகத்தை நம்ம பின்பற்றணுமா? நம்முடைய பண்பாடு அதுவா? நம்முடைய கலாச்சாரம் அதுவா? நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் தான் நம்ம பண்பாடு. கண்ணகி நம்ம தேசங்கிறோம், சீதை நம்ம தேசங்கிறோம். ஏன் அப்படி இடத்துல ஏன் இந்த குழப்பம்? ஒரே ஒரு விஷயம் தான், கணவனும் மனைவியும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, கணவனும் மனைவியும் சரியாக ஒத்துப்போகவில்லை. ஏன் உட்கார்ந்து பேசல? நேரம் இல்லை. மனைவி பாடு வேலைக்கு போறா, கணவன் பாடு வேலைக்கு போறா, பிள்ளைங்க பாடு ஆயாட்டம் இருக்கு, அந்த எங்கேயோ ஸ்கிரிப்சில் இருக்கு. மொத்தம் அந்த குடும்பங்கிற அமைப்பே போயிடுச்சு. அவங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் தகராறு அப்படின்னா விவாகரத்து வராமல் என்ன இருக்க முடியும்? ஐயா வேதாந்தி மகரிஷிகள் சொல்லுகிறார்கள், கணவனுக்கு மனைவி தெய்வம், மனைவிக்கு கணவன் தெய்வம்,
ஆகவே 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மதித்து செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் வராது. பேசுங்க, உங்கள் பிரச்சனை பேசுங்க. ஹாலில் வந்து பேசாதீங்க. பிள்ளைங்களுக்கு மத்தியில் சண்டை போடாதீங்க. உங்கள் உறவினர்களுக்கு மத்தியில் சண்டை போடாதீங்க. உங்கள் அப்பா அம்மா வந்தபோது நீங்கள் சண்டை போடாதீங்க, எங்கள் அப்பா அம்மா வந்தபோது சண்டை போடாதீங்க. அப்படி சண்டை போட்டிங்கன்னா கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு 2 பேரும் பேசுகிறோம். 2 பேருக்கு வாய் கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு இந்த நாள் போயிட்டு இருக்கு. ஆகவே தயவு செஞ்சு உங்கள் பிரச்சனையை உங்கள் பெட்ரூம் வச்சு முடிச்சுக்குங்க. யார் தப்பு செஞ்சாலும் ஒத்துக்குங்க. யார் நல்லது செஞ்சாலும் நன்றி சொல்லுங்க. நம்ம ஐயாவுடைய பழக்கமே எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. மனமாற உடமாற வாழ்த்துங்க. அப்படி வாழ்த்தா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்புறம் அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தா வரவு செலவு. வரவு செலவுங்கிறது என்றைக்குமே பொருளாதாரத்தில் வரவுக்கு குறைஞ்சி செலவு பண்ணோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்ணதாசன் பாட்டு போட்டார், வரவு 8 செலவு 10 மீதம் 2 அதுக்கு பிறகு ததிகனும் தாமும் வரும். அதையே நான் மாற்றி சொல்கிறேன். கவிஞர் சொன்ன பாடலையே மாற்றி சொல்கிறேன். வரவு 10 செலவு 8 சேமிப்பு 2 இந்த முறையில் வாழ்ந்து பாருங்க, உங்கள் குடும்பத்தில் சண்டையே வராது. பொருளாதார பிரச்சனை தீர்ந்து. ஐயா சொல்லுவாங்க, ஆசைப்படு வேண்டாம்னு நான் சொல்ல, பேராசைப்படாத. ஆசை வேண்டாம்னு சொல்லல, ஆசை வேண்டாம்னா வாழ்க்கையே இல்லை. பேராசைப்படாத, அது வேணும் இது வேணும் அது வேணும். ஏன் இந்த கிரெடிட் கார்டு எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சாங்க. பையில் பணம் இருந்தால் பணத்துக்கு தெரிஞ்சு சாமான் வாங்குவோம். அவன் கடன் கொடுக்குறாங்கிறதுக்காக 1க்கு 1 2ங்கிறான், 2க்கு 3ங்கிறான், 3க்கு 4ங்கிறான். உள்ள அந்த சூப்பர் கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன தேவையில்லையோ அனாவசிய பொருளையெல்லாம் வாங்கிட்டு நம்ம எல்லாம் கடன்காரன் ஆகிட்டு இருக்கோம். நம்ம கடன்காரன் ஆகிட்டு இருக்கோம். ஆகிட்டு என்ன ஆகுது? கடன் படுத்தார் நெஞ்சம் போல கலைஞரான இலங்கை வந்து கலைஞே எப்படி பணம் கட்ட போகிறோம், எப்படி பணம் கட்ட போகிறோம். அதான் மகிழ்ச்சியாக சொல்கிறேன், நீ செலவுக்கு அடக்கமாக குடும்பத்தை நடத்து, பிரச்சனையே வராது. ஆசைப்படு, பேராசைப்படாது. ஒரு வீடு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அப்புறம் ஏன் அடுத்த வீடு வேணும்னு யோசிக்கிறேன். உனக்கு நிலம் இருக்குது, அப்புறம் ஏன் இன்னொரு நிலம் வேணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு கார் இருக்குது, இன்னொரு கார் ஏன் வேணும்னு நினைக்கிறேன். எப்போ ஆசையப்படுத்தி கொண்டு அதிகப்படுத்தி கொண்டு போகிறாயோ உன்னுடைய துன்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று போகும். பணத்தை அளவோடு சம்பாதிச்சா பணம் நமக்கு கட்டுப்படும். பணத்தை அளவுக்கு மேலே சம்பாதிச்சா அப்புறம் பணத்துக்கு நம்ம பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்டு. ஆகவே நமக்கு அளவு என்ன வேணும், என்ன தேவை, அதை மட்டும் செய்யுங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எப்போ அதிகமாக நினச்சி அதிகமாக சேர்த்து வச்சிங்கன்னா கஷ்டம் உங்களை தொடர்ந்துக்கிட்டே வரும். ஆகவே வாழ்க்கையில் நமக்கு தேவையானது செய்யுங்க, தேவையானது அனுபவிங்க. நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. அதிகமான பேராசைப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காது. அப்புறம் இந்த பிள்ளைங்க படுற பாடத்துக்கு இந்த 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்க படுற பாடம் அப்படி இங்கே எங்கள் வீட்டிலேயே பாருங்க. ஆகவே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று இருக்கிற தாயும் தகப்பனும் பிள்ளைங்களை வளர்ப்பதற்காக, பிள்ளைங்களை கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக நேரத்தை ஒதுக்கணும். அவங்களை கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பிள்ளைங்களை விட்டீங்க அது எங்கெங்கே போகும், இப்படி போகும்னு சொல்ல முடியாது. விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு குழந்தைகளை கவனிச்சாகணும். நீங்கள் வாழ்ந்து கட்டுகிற முறையில் தான் அந்த குழந்தைகள் நல்ல முறையிலே வாழ முடியும். எங்கள் சிவகுமார் ஒருத்தர் நடிகர் தெரியுமா? என்றும் 16 சிவகுமார். அவங்க போய் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, உங்கள் பையன் சூர்யாவும் கார்த்திகும் சினிமாவில் இருக்காங்க, சினிமாவில் இருந்து அவங்க நல்ல பேர் வாங்குறாங்களே, அடித்து வளர்ச்சிங்களா அதட்டி வளர்த்தீங்களா அப்படின்னு போய் கேட்டாங்க. அப்போ சிவகுமார் சார் சொன்னார், அடிச்சும் வளர்க்கலை அதட்டியும் வளர்க்கலை, நானும் என் மனைவியும் வாழ்ந்து காட்டினோம். எங்கள் வாழ்க்கையை பார்த்து ஒரு உலகாக வாழ்கிறார்கள். அது பெற்றோர்களுக்கு வேணும். தயவு செஞ்சு பெற்றோர்களே, குழந்தைகள் நன்றாக வர வேண்டும் என்றால் நீங்கள் அதுபோல ஒழுங்காக வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையை பார்த்து குழந்தைகள் நல்லவர்களாக வாழ்வார்கள். ஆகவே குழந்தை நல்லா வர்றதும் கெட்டு போகிறது யார் கையில் இருக்கு? பெற்றோர் கையிலையும் ஆசிரியர்கள் கையிலையும் தான் இருக்கு. ஆகவே தயவு செஞ்சு அதை சரியாக கவனிச்சுங்க. அப்புறம் முக்கியமாக ஐயா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பெண்களை பற்றி சொல்லுகிற போது இல்லை ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்காங்க. ஆசை அறிமீன்கள் ஆசை அறிமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமீன்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாகுமே. அது என்ன அர்த்தம்? ஆசையை விட விட ஆனந்தம் வரும், துன்பம் போகும். ஆகவே தயவு செஞ்சு ஆசையை அதிகப்படுத்திட்டு பேராசைக்கு போய் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு அது வேணும் இது வேணும்னு நினைக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க பற்றியே பார்த்தா அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்காங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருக்கான்னு ஒரு தடவை நினச்சிக்கோங்க.
உங்களுக்கு கீழே 1000 பேர் இருக்கான். ஒருத்தனுக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லை. ஐயோ காலில் செருப்புன்னு திரும்பி பார்த்தா ஒருத்தனுக்கு காலே இல்லை. ஆகவே கால் செருப்பு இல்லாதவங்க பாருங்க, கால் இல்லாதவங்க பாருங்க, அவங்க மொத்தம் நாம காலோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க திருப்தியை கொண்டு வாங்க. வாழ்க்கையில திருப்தி ஏற்பட்டாலே சந்தோஷம். அதிகப்படுத்தி போனா நிச்சயமா அதுக்கு முடிவில்லை, திருப்தியே பட முடியாது. ஆகவே திருப்தி வந்தால்தான் வாழ்க்கையில சந்தோஷம் வரும் என்பதை மகரிஷி அவர்கள் திருப்பி திருப்பி சொல்கிறார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள். ஐயா பெண்களுக்கு கொடுத்த மரியாதை வேறு யாருமே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பெண்களுக்கு பெருமை பேசிக்கிட்டே இருந்தார் ஐயா. அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையாய் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணரும். அங்கே பிறந்த அங்கே பால் குடிச்ச அந்த பொண்ணுடைய தேவை தான் சோதரிங்கணும். அவங்க ஒரு நாளைக்கு மாமியார் அம்மா வீட்டுக்கு போட்டோம், நம்ம படுற பாடு என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனால் பெண்ணுக்கு உள்ள மரியாதையை கொடுத்தது மட்டுமல்ல, ஐயா அங்கே சொல்லுகிற போது தாய் வீட்டில் 20 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த பொண்ணு ஒன்றுமே தெரியாத கணவன் வீட்டுக்கு அந்த கணவன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் அனுசரித்து போய் அந்த கணவனையும் அனுசரித்து போய் ஒரு பொண்ணு குடும்பம் நடத்துகிறான்னா அதுவே பெரிய தியாகம் என்று சொல்கிறான். இந்த ஆம்பளை யாரையாவது போய் மாமியார் வீட்டில் இருக்க சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? உடனே கௌரவம் பார்ப்பாங்க. இந்த பொண்ணு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அங்கே தியாகியாக உழைச்சிக்கிட்டு இருக்க, உழைப்பு உழைப்பு உழைப்பு. அப்புறம் கர்ப்பம், அந்த கர்ப்பாயை 10 மாதம் வயிற்றில் தூக்கி சுமந்து, அந்த தூக்கி சுமந்ததோட வேலை அதையும் விட மாட்டாங்க. கடைசி பிரசவம் அன்னைக்கு கூட ஆவாங்க. அப்புறம் அவன் குழந்தை பிறந்து உலகத்திலேயே கஷ்டமான துன்பமான ஒரு பணியிலிருந்து பிரசவம். நான் யோசிச்சு பார்க்கணும், பிரசவம்னா என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஆம்பளையாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ என்ன பாருங்கள், என்ன பண்ணிட்டான்னா பிரசவம் ஆகும்போது புருஷன்லாம் நிற்கணும்டான்னா அந்த பொண்ணு படுற வேதனையை அவன் பார்க்கணுங்கிறதுக்காக வச்சான். அப்புறம் அந்த குழந்தைய வளரணும். எவனாவது அந்த குழந்தைய கால் கழுவி விட்டுருப்பாங்களா? அவன் குழந்தை தானே. ஐயோ கூப்பிட ஐயா கீழே படிச்சு ஐயோ ஐயான்னு கத்திட்டு போன தவிர ஒரு நாளையும் கழுவி விட்டுருங்க. எல்லாம் அந்த பெண்கள் தான் பண்ணணும். சொல்லி இந்த பெண்கள் தான் இவ்வளவு பண்ணுறாங்க, இவ்வளவு தியாகம் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் நிர்ணயிக்க முடியுமா? எதுக்கு சம்பளம் நிர்ணயிப்பேன்? வீட்டில் வேலை செய்யறதுக்கா? கர்ப்பமாக இருக்கிறதுக்கா? பிள்ளை பெறதுக்கா? எதுக்காவது சம்பளம் நிர்ணயிக்க முடியுமா? போனஸ் நிர்ணயிக்க முடியுமா? எதையுமே முடியாமல் அவர்களுக்கு எந்த விதமான நலனும் பலனும் செய்ய முடியாமல் செய்கிற சேவை தான் பெண்களுடைய தியாகம். அதுதான் பெண்ணுக்குரிய பெரிய பெருமை. அவங்க பொறுமையை கையெழுத்து. இந்த சங்கத்தில் நடத்தப்படுகிற விழாக்களில் ஒரு முக்கியமான விழா மனைவி நல வேட்பு நாள். எங்கேயாவது மனைவிக்கு விழா எடுத்துருக்கோமா? மனைவியை பாராட்டியிருக்கோமா? கண்ணா பின்னான்னு திட்டிருப்போம். என்னடி கொண்டு வந்தா, பெருசாக என்ன பண்ணான்னு திட்டிருப்போமே தவிர நீ நல்லா பண்ணா நல்லா செஞ்சான்னு சொல்லியிருக்கவே மாட்டோம். ஐயா மனைவி நல வேட்பு நாள்னு தன்னுடைய மனைவி லோகாம்பாள் பிறந்தனால இன்னைக்கு இந்த மண்டலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மனைவி நல வேட்பு நாள் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கணவனும் மனைவியும் எதிரில் உட்காந்துக்கிட்டு ஒரு கையை ஒரு பிடிச்சிக்கிட்டு அந்த நரம்புகளை தன் விரல்களால் தடவி கொடுத்து நம்முடைய கணவன்மார்கள் ஒரு பூவை கொடுத்து, இன்னுமே உங்கள்கிட்ட நான் மெல்லிய பூ போல என் வாழ்க்கையெல்லாம் நடத்திக்குவேன், இன்னும் நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். மனைவி ஒரு பழத்தை கணவன்கிட்ட கொடுத்து, இனிமே உங்ககிட்ட ஒரு கனியை போல கனியோட என் வாழ்க்கை பூரா நினைச்சுக்குவேன்னு சத்தியம் பண்ணுவாங்க. இதுதான் மனநல வாழ்க்கை, மனைவி நல வாழ்க்கையினுடைய படி. இந்த பேராசிரியர்கள்லாம் உட்கார்ந்து அதை செய்கிற போது நான் அழுது இருக்கிறேன். இப்படி அல்லவா கணவன் மனைவியும் இருக்க வேண்டும், இப்படி அல்லவா உறுதி சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்படி செஞ்சா எங்கேயாவது டைவர்ஸ் வருமா? ஆகவே வாழ்க்கையுடைய பலனை கணவனும் மனைவி அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சங்கம் தர வேற எங்கேயும் இந்த நிகழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியோடு சொல்லிக்கிறேன். ஆகவே மனைவி நலன்போது இன்னைக்கு மனைவி அத்தனை பேர் கணவன்மார்களே தயவு செஞ்சு வீட்டுக்கு போனோடனே இந்த நிகழ்ச்சியை சொல்லியே மனைவி சந்தோஷப்படுவோம். பாருங்க, நீங்க ஐயா வேதாத்திரி மாரி சொன்னது போல நான் சொல்லலை, இவ்வளவும் வேதாத்திரி மாரி சொன்னதுதான். அப்படின்னு உங்க மனைவியோட பேசுங்க. அந்த சந்தோஷமே பெரிய சந்தோஷமா இருக்கும்.
அப்புறம் இந்த கோபம், சினம். அந்த காலத்துல சொன்னான், ஆத்திரப்பட்டு எழுந்தா நஷ்டப்பட்டு உட்காருன்னு சொன்னான். ஐயா சொல்றாங்க, சினத்தை விடணும். அதை விடுறதுக்கு நீ ஒரு திட்டம் போட்டுக்க. ஏன் கோபம் வந்துச்சு, எதனால இந்த கோபம் வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சு சொல்லி அந்த கோபத்தை முற்றிலுமாக விட்டுவிட முடியும். ஆகவே சினம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சினம் போனாலே அந்த டென்ஷன் போயிடும், உடலுக்கு இருக்கிற இறுக்கம் போயிடும், பிளட் ப்ரெஷர் போயிடும். ஆகவே சினத்தை விடுவதற்கு பழகி கொடுங்கள், அதில் பயிற்சி எடுங்க. அவங்க பேராசிரியர் சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி எடுக்கணும்ட்டு. அப்புறம் பொறுமை, எது இருந்தாலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். என்ன வேணாலும் வரட்டும், அப்போ என்ன ஆகும், நடக்கிறது நடக்கத்தான் போகுது, ஒன்றால் நிறுத்த முடியாது. அப்புறம் ஏன் கத்துற? அது பொறுமையை கடைப்பிடிக்கும். அப்புறம் பொறாமப்படாத. அவனை பார்த்து எப்படி இருக்கான், அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், ஏன் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க? அவனுக்கு என்ன விதிச்சிருக்கோ அது அவனுக்கு கிடைக்கும். அது அவனுக்கு விதிச்சு அவன் போகிறான், அவன் பெரிய மாடி கட்டுறான், உனக்கு இல்லை, ஆமாம் நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்குவான். அவன் ஒருத்தர் மேலே பொறாமப்படாது. இன்னும் சொல்லுகிறார், பொறாமப்படக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, அப்படி வளர்ந்திருக்கிறவனை பார்த்து வாயார வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நீ வாழ்த்து. நீ அவனை வாழ்த்துறது மட்டும் இல்லை, வாழ்த்துவதன் மூலமாக நீ உன்னையே வாழ்த்திக் கொள்ளுகிறாய். ஆகவே அந்த வாழ்த்து உனக்கு வந்து சேரும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களை அறியாமலே அந்த வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். ஆகவே வாழ்க்கையை வாழ்த்துவதே உங்களை வாழ்த்திக் கொள்வது. ஆகவே உங்களை நீங்கள் வாழ்த்திக் கொள்வதற்காகவே ஐயா சொல்கிற வாழ்க வையகம், வாழ்க வளமுங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வேஸ்ட் உங்களை சுற்றி உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஐயா சொல்ற ஒரு விஷயம், அங்கே அவர்கிட்ட போன உடனே நம்ம பழமெல்லாம் வாங்கிட்டு போவோம் ஐயாவுக்கு. அப்போ அவர் சொல்லுவார், ஐயா என்னப்பா பழமா வாங்கிட்டு வந்திருக்கார், எனக்கு குரு காணிக்கையா பழம் வேண்டாம்ப்பா, இந்த உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தீய குணம் இருக்கு, அந்த குணங்களை எனக்கு காணிக்கை கொடுத்துட்டு போகும்போது. அவர் கேட்ட காணிக்கை என்ன தெரியுமா? பழம் இல்லை, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இதையெல்லாம் எங்கிட்ட விட்டுட்டு போ, எங்கிட்ட கொடுத்துட்டு போ, இதெல்லாம் இல்லாத மனிதனாக நீ ஆடியார் வந்து போகணும் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. மகரிஷி பழங்களை வாங்கிட்டதில்லை, இந்த மாதிரியான தீய குணங்களை எல்லாம் எங்கிட்ட விட்டு போ, அதை நான் காணிக்கையை ஏற்றுக்கிறேன். ஆக இந்த தீய குணங்களையெல்லாம் விட்டுட்டு நீ நல்லவனா ஊருக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை இப்போ உங்கள் எல்லாரும் முன்னாலேயும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஐயா சொன்ன அந்த தீய குணங்களை இன்றைக்கு அவர் பேரால் நடக்கிற இந்த விழாவில் நீங்கள் எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு உங்களை வேண்டி போகணும்னு வாழ்க்கை இல்லை. ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம்னா ஒரு தாக்கம் இருக்கணும், அது ஒரு படிப்பினை இருக்கணும், அதை பின்பற்றணும். ஆகவே தயவு செஞ்சு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுறேன். இந்த மாதிரி கெடுதலான ஒழுக்கமற்ற நெறியற்ற இந்த செயல்களையெல்லாம் விட்டுட்டு போவோம், இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற உறுதியோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் போகணுங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோளாக உங்களிடத்துல நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறேன். அப்புறம் இந்த உலகத்தில் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம செல்வராஜ் அவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அது குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். நம்முடைய பேரை நிலைநாட்டுகிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். என்ன செஞ்சோம், வந்தோம் பிறந்தோம் போனோங்கிறது வாழ்க்கை இல்லை. வந்தோம் பிறந்தோம், சாதிச்சோம், சாதனை படைச்சோம், சரித்திரத்தில் இடம் பிடிச்சோம், போனோம்னு சொன்னா நீ மனுஷனா வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ குணமா நடந்திருக்க, அவ்வளவுதான். மனிதனா நீ வாழணும்னா மனித நேயத்தோட வாழ்ந்திருக்கணும், ஏதாவது செஞ்சிருக்கணும். வீட்டுக்கு, நாட்டுக்கு, உலகத்துக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க. பிறருக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணியம். ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொன்னோம். நீ பிறந்ததே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான வள்ளுவம் சொன்னோம். ஊருக்கு உலகம் என் கடன் பணி செய்து கிடப்பதையே திருநாவுக்கரசர் சொன்னார். என்ன வேலை? நம்ம பணி செய்யறது தான் நம்முடைய வேலை. ஊருக்கு உழைத்திடல் யோகம் அப்படின்னாரு பாரதியார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம சும்மா வந்துட்டு போனவங்க இல்லாம ஏதாவது ஒன்று செய்யணும், யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும்.
ஆகவே நம்ம பேரை பதிச்சுக்கணும், அதுக்கான சாதனைகளை செய்யணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வேண்டுகோளா நான் வைக்க ஆசைப்படுறேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க இருட்டா இருக்கு உலகம் இருண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆளுக்கு ஒரு விளக்கை ஏற்றுங்கள், அந்த இருட்டு ஒளிமயமாக ஆகிவிடும். உங்களால முடியும். நம்ம போய் அரசியலுக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும். இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காது, சொல்லி குத்தம் சொல்லிட்டே இருக்கிறது நம்ம வேலையா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லாத. ஒரு விளக்கேற்ற முடியும் இல்லையா, உன்னால ஏதாவது செய்ய முடியும் இல்லையா? ஆளுக்கு ஒரு விளக்கை ஏற்றுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற இருட்டை நாம் போக்க முடியும். ஆகவே இங்க இன்னைக்கு பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், சிங்கப்பூர்ல மகரிஷி அவர்கள் உங்களுடைய 4வது ஆண்டு முதல்ல எழுதியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் பெருமை வாய்ந்த அறிவு திருக்கோயில் அமைந்துவிட்டால் அது உலகுக்கே ஆன்மீக ஒளி பரப்பும், அருள் சுடர் மையமாக திகழும். ஐயா எழுதியிருக்கிறது. சிங்கப்பூரில் பெருமை வாய்ந்த அறிவு திருக்கோயில் அமைந்துவிட்டால் அது உலகுக்கே ஆன்மீக ஒளி பரப்பும், அருள் சுடர் மையமாக திகழும். ஆக மொத்தம் இன்றைய கூட்டத்தினுடைய என்னுடைய தீர்மானம், நீங்கள் எல்லாரும் திறமை வாங்கினோம். கிட்டத்தட்ட 2-3 நாளாக கூடவே இருக்கேன். இந்த நிர்வாக குழுவும் சரி, அங்கே அதுக்கு பின்னாடி நிற்கிற அந்த பட்டாளமாக நிற்கிறாங்க நம்ம இளைஞர்களும் சரி, அங்கே இருக்கிற பெண்களும் சரி, முடிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களிடத்துல திறமை இருக்கு. இப்படை தோற்கும் எப்படை ஜெயிக்கும்ங்கிற மாதிரி ஐயா வேதாத்திரியுடைய ஒரு புது படை உருவாகி இருக்கு சிங்கப்பூர்ல. இவர்கிட்ட சொல்ல வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? அவன் ஐயா விரும்புகிற எண்ணத்தை சிங்கப்பூரில் அறிவு திருக்கோயிலை நீங்கள் கட்ட வேண்டும் என்று சிங்கப்பூர் மக்கள் சார்பில் உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்களிடத்தில் அந்த எண்ணம் இருக்கிறது, அந்த எண்ணத்தை செயல்படுத்துகிறேன். அதுக்கு துணையா நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தினகரன் அவர்களும் இருக்கிறார்கள். அவர் பாராளுமன்ற உறுப்பினர், அதை உரிமையோடு சொல்லலாம். ஏன்னா மக்களுடைய குறை என்னன்னு கேட்கறது தான் அவர் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கார். அது நிறைவை விட குறை சொல்லலாம். என்னைக்குமே எப்பவுமே அரசாங்கத்திலிருந்து யார் இருந்தாலும் நம்ம மனு கொடுக்காம இருக்குமா? ஆக இன்னைக்கு மனு கொடுக்கிறது சிங்கப்பூர்ல அறிவு திருக்கோயில் உண்டாவதற்கு அரசு மூலமாக எங்களுக்கு ஏதாவது செய்து கொடுங்கள் என்ற வேண்டுகோளை வைக்க ஆசைப்படுகிறேன். ஆகவே ரொம்ப நேரம் அறுத்துட்டேன்னா எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே எது நல்லதோ அதை மனசில் பதிச்சுக்கிட்டு செயல்படுங்க. தேவையில்லாத விஷயங்களை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதோட நாம் இப்போ சொன்ன மாதிரி லட்சியம் இல்லாமல் வாழாதீங்க. ஒரு லட்சியத்தோட வாழுங்க. அந்த லட்சியத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து வாழ்ந்தா நிச்சயமாக அந்த லட்சியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுதான் ஐயா சொன்னார். எந்த காரியமாக இருந்தாலும் உறுதியோட செய்ய நிச்சயமாக வரும். ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆகவே அந்த லட்சியத்தை நிறைவேற்றத்துக்கு ஒரே ஒரு குரலை சொல்கிறேன். எண்ணியது எண்ணியாக எய்திவர், எண்ணியர் திண்ணியராக பெரும் குரலை சொல்லி நீங்கள் நினைக்கிற நினைப்பில் உறுதியாக இருந்தால், லட்சியத்தை நடத்துறத நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் அந்த லட்சியம் நிச்சயமாக வெறிபெறும். மீண்டும் அந்த குரலை சொல்கிறேன். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெரும் குரலை சொல்லி அந்த லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் நாம் வெற்றி அடைவோம். இதுதான் மகரிஷியுடைய கொள்கை, இதுதான் வேதாத்திரியம். ஆகவே மனிதர்கள் அத்தனை பேரும் மனிதனாக வாழ்வதற்கு முயற்சிப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்க.